பங்குனி உத்திரம் வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி. உத்திரம் என்றாலே சற்று உயரத்தில் இருப்பது என்று பொருள்படும். ஞானக் குழந்தையான முருகன் நம்மை வாழ்க்கையிலே சற்று உயரத்திற்கு முன்னேற்றி விடுவதற்காக, ஒரு ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் என்பதை தருவதற்காக தணிகை மலையிலே விற்றிருக்கின்றான். அங்கே அருகினிலே அன்னை தெய்வ யானை இச்சாசக்தி என்று சொல்லக்கூடிய வகையில் ரீம் என்ற மனோன்மணி நம் இச்சைகளை நிறைவேற்றித் தருபவள் வாழைத்தாய். ரீம் அவள் ஞானத்துடன் சேரும் பொழுது, ஐம் என்ற ஞானத்துடன் சேரும் பொழுது நமக்கு ஸ்வாஹா என்றும் ஸ்வதா என்றும் சொல்லக்கூடிய வகையிலே கிரியாசக்தியாக மாறி நல்லவனவற்றெல்லாம் வாரி வழங்குவதாலே வள்ளி என்று பெயர் பெறுகின்றாள். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, ஷண்முகனே, சடாக்ஷரனே, என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க. ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா. முருகனை நினைத்துவிட்டால் அந்த வேலவன் மயூரன் என்றும் நம்மை காப்பான்.